ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. YSR Films யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. அவுரங்கசீப் என்பவர் யாரு, அவர் எப்படி ஆட்சி செய்தார், இந்துக்களுக்கு எதிரானவரா? அவுரங்கசீப் மோசமான மன்னர்னு சொல்லுவாங்க. நடுவுல ஷாஜகான காதல் மன்னர் என்று சொன்னதையும் வரலாற்றில் இருக்கும். ஆனால் சிவாஜி பையனை கொடூரமாக கொலை செஞ்சார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுல தான் இவ்வளவு கோபம் வருதுன்னு சொல்றாங்க. நீண்ட காலமாக RSS உடைய சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவுரங்கசீப் உடைய சமாதி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடாதுங்கிற அந்த பிரச்சாரம் பல ஆண்டுகளுக்கு முன்பே பிரச்சாரம் செய்யப்பட்டதே வருது. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இந்த சாவாங்கிற படம் என்ன பேசுதுன்னு பார்த்தா, அந்த போராட்ட காலத்தில் இருக்கிறவங்க பாபர் மசூதி இடித்து ராமர் கோவில் கட்டியது போல நாங்கள் அவுரங்கசீப் சமாதியை இடித்து சத்ரபதி சிவாஜிக்கும் சாம்பாஜிக்கும் மணிமண்டபம் கட்டுவோம். பிரதமர் இந்த படத்தை பாராட்டி பேசுறாரு. ஆனால் இந்த படம் மக்கள் மத்தியில உணர்ச்சியை தூண்டுறதுனால இப்ப ஏற்பட்ட கலவரம் அப்படின்னு சொல்லி முதல்வர் பட்னாவிஸ் பேசுறாரு. இப்ப எது சரி? இப்போ ஒரு கலவரம் ஏற்படுத்தக்கூடிய படத்தை எப்படி நீங்க முதல்வர் பிரதமர் பாராட்டுறாரு? இந்த படத்தை இயக்கிய தினேஷ் விஜயன் முழுக்க ஃபண்ட் செய்தது RSS. ஒரு இஸ்லாமிய மன்னர் இந்து மன்னரை கொலை செய்து விட்டாருங்கிறதுக்கு நகர்த்துறீங்க. அப்ப ஒட்டுமொத்த இந்துக்களும் எதிரிகளாக மாற்றணும், முகலாயர்களை எதிர்க்கணும் அப்படின்னு உணர்வை தூண்டுறீங்க. இந்த சமாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படி பார்த்தா இந்தியாவில் இருக்கின்ற எத்தனை சமாதி நீங்க போய் உடைப்பீங்க? மும்தாஜுக்கும் ஷாஜகானுக்கும் அவ்வளவு செலவு பண்ணியாச்சு. என் கல்லறைக்கு மேல ஒரு கட்டடமே வேண்டாம். அதே போன்று என்னுடைய கல்லறை என்னுடைய காசுல இருந்து தான் செலவழிக்கப்படணும், கஜானால செலவழிக்கப்படணும், சம்பளம் மட்டும் போதும். இப்படிலாம் அவரால் பார்க்க முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு நபர் வரலாற்றை எழுதியவர்களுக்கு விரோதமாக மாறுவதில் ஆச்சரியம் இல்லை. விரோதமாக இருந்தவன அவரை பத்தி தப்பிதமாக எழுதினார். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். மகாராஷ்டிராவில் மட்டும் இல்லை, இந்தியாவில் எங்கேயுமே அவுரங்கசீப்புடைய சமாதி இருக்கக்கூடாது அப்படின்னு நாக்பூரில் போராட்டம் நடந்தது. இது பெரிய பிரச்சனையாக அங்கே எழுந்தது. அப்போ குரான் எரிக்கப்பட்டதாக செய்தி வெளியானுச்சு. அப்போ முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் இல்லை, இது தவறான செய்தி, அந்த மாதிரி எதுவும் நடக்கலை, குரான்லாம் எரிக்கப்படலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த அமைப்புகள் அவங்க தீவிரமான போராட்டத்தில் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு இந்த அமைப்பு என்ன சொல்லுது, அந்த சமாதியை அகற்றுபவர்களுக்கு 21 லட்சம் சன்மானம் வழங்கப்படும் அப்படிலாம் சொல்லுது. இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபமாக மகாராஷ்டிராவில் உள்ள பிரச்சனை இதுதான், அவுரங்கசீப்புடைய சமாதியை எடுக்கணும், அப்புறப்படுத்தணும், இந்தியாவில் எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. அவுரங்கசீப் என்பவர் யார், அவர் எப்படி ஆட்சி செய்தார், இந்துக்களுக்கு எதிரானவரா, அது என்ன உண்மை நிலவரம் என்ன? அதாவது முகலாயர் மன்னர்கள், முகலாயருடைய ஆட்சி என்றதெல்லாம் நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம். 1526 முகலாயர் ஆட்சி இந்தியாவில் இறுதி வரை 2ஆம் பகதூர் ஷா வரை, பாபர் முதல் 2ஆம் பகதூர் ஷா வரை நடந்த ஆட்சி. கிட்டத்தட்ட 300 ஆண்டு கால ஆட்சி முகலாயர் ஆட்சி. வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அக்பரை தூக்கி கொண்டாடுவாங்க, அவுரங்கசீப்பை மோசமான மன்னர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கத்தோம். நடுவில் ஷாஜகானை அவர் ஒரு பெரிய தாஜ்மஹால் கட்டினதையும் காதல் மன்னர் என்று சொன்னதையும் தாஜ்ஹான் மும்தாஜுடைய காதலை உயர்த்தி பேசியதெல்லாம் வரலாற்றில் இருக்கும். ஆனால் அவுரங்கசீப்பை மட்டும் எப்பொழுதுமே ஒரு கொடுங்கோலனான மன்னன், ஜிசியா வரி விதித்தான், இந்துக்களை கொடுமைப்படுத்தினான், இப்படிலாம் வரலாற்றில் எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் சமீபத்தில் கூட அவருடைய வரலாற்றை மறு ஆய்வு செய்த பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள், இந்த ரொமிலா தப்பார் உட்பட, இன்றைக்கி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் முக்கியமான வரலாற்று நிகழ்கால தலைவர் பார்த்திங்கன்னா ரொமிலா தப்பார். அவர் கூட அதை மறு ஆய்வு செய்தபோது அவுரங்கசீப்பை பற்றி தப்பிதமாகலாம் நிறையா எழுதியிருக்காங்க. காரணம், அவுரங்கசீப் ஒரு கடினப்போக்குடைய மன்னராக இருந்தாலும் அவர் ஒரு சிக்கனவாதியாக இருந்திருக்கிறார். மூடப்பழக்க வழக்கங்களை எதிர்த்த ஒரு மன்னராக இருந்திருக்கிறார். தேவையில்லாமல் பிராமணிய சமூக அந்த கோட்பாடுகளை அவர் விமர்சித்திருக்கிறார். உடன்கட்டை ஏறுறதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அக்பர் காலத்தில் ஒவ்வொரு வருடமும் புது வருடம் அன்று மன்னருக்கு எடைக்கெடை தங்கம் கொடுப்பது வழக்கம். அது யாருக்கு கொடுப்பாங்கன்னா, அங்கே இருக்கின்ற புரோகிதர்கள் கொடுப்பாங்க. மன்னர் புரோகிதர்கள் கொடுப்பாங்க, மன்னரோட எடைக்கெடை தங்கம் கொடுப்பாங்க. அக்பர் காலத்திலேருந்து நடக்கும். வருடம் அக்பர் தான் ஆட்சி செய்த 40 வருடமும் கொடுத்தார். பாரசீக அதாவது புத்தாண்டு அன்று அவருடைய எடைக்கு தங்கம், வெள்ளி, வைடூரியெல்லாம் என்ன செய்வார்னா அங்கே இருக்கின்ற அந்தணர்களுக்கு கொடுப்பார். அந்தணர்கள் என்றால் அந்த பார்ப்பனிய அந்த புரோகிதர்களுக்கு கொடுப்பது வழக்கம்.
அவுரங்கசீப் அதை தடுத்து நிறுத்தினார். அது தேவையில்லை அப்படின்னு சொன்னார். அதனால் அவர் மேலே பயங்கர காழ்ப்புணர்ச்சி, ஜிஸ்யா வரி விதித்தார்னு சொன்னாங்க. அந்த ஜிஸ்யா வரி கூட கிளாசிஃபிகேஷன் கொடுத்தார். எல்லோருக்கும் ஜிஸ்யா வரி இல்லை, இஸ்லாமியர்களுக்கு 2.5% சக்காத்து வரியை நேரடியாக அரசாங்கத்துக்கு கொடுத்தே ஆகணும். 2.5 விழுக்காடு அவருடைய வருமானத்தில் வரி கொடுக்கணும். இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு ஜிஸ்யா வரியை விதித்தார், ஜக்காத்து வரியை போன்று. அதில் கூட என்ன சொன்னார்னா, அரசாங்க ஊழியர்களுக்கு வரி கிடையாது, பெண்களுக்கு வரி கிடையாது, வயதானவர்களுக்கு வரி கிடையாது. அப்போ யாருக்கு வரி என்றால் வசதி படைத்தவர்களுக்கு வரி. யார் வசதி படைத்தவர்களாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட பேர் அவர்களுக்கு வரி வசூல் பண்ணதுனால அவங்க கோபமடைந்து வரலாற்றில் அவுரங்கசீப்பை பற்றி நிறைய தப்பிதமாக எழுதினார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் ரொமிலா தப்பார் பதிவு பண்ணுறார். சிவாஜி பையனை சிறை வைத்து கொடூரமாக கொலை செஞ்சார் அப்படிங்கிற குற்றச்சாட்டில் தான் இவ்வளோ கோபம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்ல வரேன். சிவாஜி, சத்ரபதி சிவாஜிக்கும் அவருக்குமான பிரச்சனையை பெருசுபடுத்தி சொல்கிறாங்க. சொல்லப்போனால் ஷாஜஹானுடைய காலத்தில் அந்த மகாராஷ்டிரா பகுதியை ஆட்சி செய்தவர் அவுரங்கசீப். ஷாஜஹான் பேரரசராக இருந்த பொழுது அவருடைய 4 மகன்களுக்கும் 4 பகுதிகளை ஆட்சி செய்ய இடம் கொடுத்தார். ஒரு மகன் வங்காளத்தில் ஆட்சி செய்தார், ஒருத்தர் டெல்லியில் இருந்தார், ஒருத்தர் ஆப்கானிஸ்தானில் இருந்தார். அவுரங்கசீப்புக்கு மகாராஷ்டிரா பகுதியில் ஆட்சி செய்யக்கூடிய அந்த இளவரசராக ஆட்சி செய்தார். அந்த காலகட்டத்திலிருந்தே பார்த்திங்கன்னா அந்த மராட்டியர்களோடு அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் இருந்தன. இருந்தாலும் கூட அவர் நேரடியாக சிவாஜியோட மோதலை, அவர் அரசராக வரை சிவாஜியோட மோதலை. சிவாஜியுடைய நேரடி பிரச்சனையே அவுரங்கசீப் அல்ல. சிவாஜியுடைய நேரடி எதிரியே மகாராஷ்டிராவை ஆட்சி செய்த பேஷ்வாக்கள். இதை நான் சொல்லலை. மகாராஷ்டிராவில் கோவிந்த் பன்சாரேன்னு ஒருத்தர் 2017 படுகொலை செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர். அந்த கல்புர்கி, கோவிந்த் பன்சாரே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தபேல்கர், இவர்களெல்லாம் கொலை செய்யப்பட்டார் 2015 17. அது 2017 படுகொலை செய்யப்பட்ட ஒரு முக்கியமான எழுத்தாளர் கோவிந்த் பன்சார். அவர் ஒரு புத்தகம் எழுதினார், ஹூ வாஸ் சிவாஜி, சிவாஜி என்பவர் யார். அவரும் மகாராஷ்டிராவை சார்ந்தவர் தான் இந்த கோவிந்த் பன்சாரே. இந்த சத்ரபதி சிவாஜியை ஒரு வீர புருஷராக மராட்டியத்தில் கட்டமைத்து வச்சுருக்காங்க. அதை இன்றைக்கி சங்க பரிவாரம் பயன்படுத்திக்கிட்டு மகாராஷ்டிராவில் சிவாஜியுடைய ஆட்சி வேண்டுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. சிவசேனை கூட சத்ரபதி சிவாஜியை தான் முன்னிறுத்துகிறாங்க. ஆனால் அதை உடைக்கும் விதமாக கோவிந்த் பன்சாருடைய புத்தகம் என்னென்னா, சத்ரபதி சிவாஜி ஒரு சத்திரியனே அல்ல, அவர் ஒரு விவசாயி, அவருக்கும் அவுரங்கசீப்புக்கும் ஃபஸ்ட்டு பிரச்சனை இல்லை, அவருக்கும் பேஷ்வாக்களுக்கும் பிரச்சனை இருந்தது. அப்போ மகாராஷ்டிராவை ஆட்சி செய்த பேஷ்வாக்கள் யார்? பிராமணிய பேஷ்வாக்கள். அவர்களோட தான் பிரச்சனை இருந்தது. அவர்களிடம் வேலை செய்த முஸ்லீம் தளபதிகள் இவரோட சண்டை போட்டாங்க அப்படின்லாம் எழுதினார். அது சம்பந்தமாகவே விமர்சனம் எழுந்து அவர் கொல்லப்பட்டார். யார்? கோவிந்த் பன்சார். இப்போது அவுரங்கசீப்போட விஷயத்துக்கு வருமே. ஆனால் இன்றைக்கி எப்படி ஒரு சித்திரம் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு யுத்தம், அது இந்து முஸ்லீம் யுத்தமாக இன்றைக்கி சித்திர வைக்கப்படுகிறது. இப்போ அவருடைய மகன், சிவாஜியுடைய மகன் சாம்பாஜி, அவர் அவுரங்கசீப்பால் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத இன்றைக்கி அதை பேசி தான் இன்றைக்கி மராட்டியத்தில் ஒரு பெரிய அளவில் அவுரங்கசீப் மேலே ஒரு வன்மம் விதைக்கப்பட்டே வருது. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, முகலாயர்களுடைய பல்வேறு சமாதிகள் எங்கே இருக்குன்னா டெல்லியில் தான் இருக்குது, செங்கோட்டையில் இருக்குது. இப்போ அவுரங்கசீப், அக்பருடைய சமாதி பதேபூர் சிக்ரியில் இருக்குது, ஷாஜஹானுடைய சமாதி ஆக்ராவில் இருக்குது. ஆனால் அவுரங்கசீப்போட சமாதி மகாராஷ்டிராவில் இருக்குது, நாக்பூரில் இருக்குது. இப்போ நீங்கள் நிகழ்காலத்துக்கு வாங்கல, இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் உடைய ஆரம்பம் எங்கேருந்து வந்துச்சு பார்த்திங்கன்னா நாக்பூர் தான். இன்றைக்கி ஹெட்கோவரும் சாவர்கரும் அவரை சார்ந்தவர்களும் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ஸை உருவாக்கின இடம் நாக்பூர். ஆனால் அதே நாக்பூரில் அவுரங்காபாத்துங்கிற மாவட்டத்தில் தான் அவுரங்கசீப்போட சமாதி இருக்குது. அப்போ இதையும் நம்ம பொருத்தி பார்க்கணும். நீண்ட காலமாக ஆர்எஸ்எஸ் உடைய சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவுரங்கசீப்புடைய சமாதி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடாதுங்கிற அந்த பிரச்சாரம் பல ஆண்டுகளுக்கு முன்பே பிரச்சாரம் செய்யப்பட்டதே வருது. இப்போ இந்த படம் வந்ததுக்கப்புறம் இது தொடர்ச்சியாக இந்த அவுரங்கசீப் மேலே அந்த வெறுப்பு உங்களுக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வரலாற்று புத்தகங்கள்லே பதிவு செய்யப்பட்டவர்கள் யார் என்று தெரியும். இதைத்தான் ரொமிலா தாப்பார் உடைச்சி எழுதினார். அது தப்பாக எழுதியிருக்காங்க. அவுரங்கசீப் மட்டும் இல்லை, எல்லா மன்னர்களுமே நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்தவர்கள் தான். ஏன் இன்றைக்கி
சேர சோழ பாண்டியனை பற்றி பேசுகிறோம். எல்லாரும் தமிழர்கள் தான். பாண்டியனும் சோழனும் அடிச்சுக்கலையா? பல்லவனும் பாண்டியனும் அடிச்சுக்கலையா? அவன் இவன் கோயிலை கொள்ளையடிக்கலையா? காரணம் அந்த காலகட்டத்தில் பொக்கிஷங்கள் கோயிலுக்கு கீழே தான், கோயிலுடைய நிலவரையில் தான் இருக்கும். அப்போ அங்கே உள்ள மன்னர்கள் வந்து மதம் பார்க்கல. இன்னும் சொல்லப்போனால் சத்ரபதி சிவாஜியிடம் ஏராளமான முஸ்லீம்கள் படைத்தலைவர்களாக இருந்திருக்காங்க. அவுரங்கசீப்பிடம் ஏராளமான பிராமணர்கள் அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. இப்போ அது வந்து மதமே பார்க்கல, மன்னரை பொறுத்து தான் இருந்திருக்காங்கங்கிற விஷயத்த ரொமிலா தப்பார் பதிவு பண்ணுறார். அப்போ அது ஒரு பக்கம். இப்போ நேரடி விஷயத்துக்கு வரேன். இப்போ அவுரங்கசீப்பையும் சத்ரபதி சிவாஜியும் பொருத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்வு மகாராஷ்டிராவில் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வராங்க. சிவசேனை போன்ற கட்சிகள் கூட அதை வந்து கடந்த அரசியலில் பயன்படுத்தினாங்க. இப்போ இந்த படம் சாவாங்கிற படம் 2025 வெளிவந்த படம் தான். இந்த சாவாங்கிற படம் என்ன பேசுதுன்னு பார்த்தா, அவுரங்கசீப் நேரடியாக சத்ரபதி சிவாஜியுடைய மகனான சாம்பாஜியை தந்திரமாக அழைத்து கொலை செய்தார் அப்படிங்கிற மாதிரி இந்த கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த படம் வெளிவந்த உடனே பல்வேறு சர்ச்சைகள் மகாராஷ்டிராவில் இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் வந்த காலத்தில், இந்த பிரச்சனை வந்ததுக்கு முன்னாடி கூட மகாராஷ்டிராவுடைய சட்டமன்றத்தில் சமாஜ்வாடி கட்சியை சார்ந்த அபு ஆஸ்மிங்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எழுந்து பேசின ஒரு விஷயம். இது வந்து சில நாட்களுக்கு முன் நடந்தது. அவுரங்கசீப்பை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அவுரங்கசீப் நல்லவர் தான் அப்படின்னு பேசின உடனே பெரிய பிரச்சனையாகி அவரை சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு போய் அவுரங்கசீப்பை பற்றி எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்த சில நாட்களுக்குள்ளே தான் இந்த சாவா படம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் அவுரங்கசீப்புடைய சமாதியை உடைக்கணும்னு சொல்லி மக்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு யார் பேசுகிறாருன்னா, மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராக இருக்கின்ற பட்னாவிஸ் பேசுகிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அவுரங்கசீப் சமாதி ஒரு 300 வருஷமாக இருக்குது அந்த பகுதியில். இன்னும் சொல்லப்போனால் 2024 போன வருஷம் இதே பாஜக கூட்டணி ஆட்சியில் அவுரங்காபாத்துங்கிற அந்த மாவட்டத்தின் பேரையே மாற்றினாங்க. அது கடந்த வருஷம் மாற்றினாங்க. அவுரங்காபாத்துங்கிற அந்த மாவட்டத்தின் பேரையே சத்ரபதி சாம்பாஜி மாவட்டங்கிற மாற்றிருக்காங்க. அது போன வருஷம் நடந்துச்சு. சிவாஜியும் பேர்லையும் பையன் பேரில், அதாவது அவுரங்காபாத் என்பது ஒரு மாவட்டத்துடைய பேர் மகாராஷ்டிராவில். அந்த அவுரங்காபாத்தில் இருக்கின்ற குல்தாபாத்துங்கிற நகரத்தில் தான், அது ஒரு ஊரில் தான் அவுரங்கசீப்புடைய அந்த கல்லறை இருக்குது. அப்போ அந்த ஊருடைய பேரையே மாற்றணும்னு சொல்லிட்டு கடந்த வருஷம் என்ன செஞ்சாங்கன்னா, அவுரங்காபாத்துங்கிற மாவட்டத்தின் பேரை வந்து சத்ரபதி சாம்பாஜி மாவட்டம்னு மாற்றினாங்க. இதுவும் நடந்துச்சு போன வருஷம். 2026 ஆட்சி இப்போ பிடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து அவுரங்கசீப்புடைய சமாதியவே வந்து எடுத்து காலி பண்ணிடணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, ஒரு சங்கப்பரிவார அமைப்பு வந்து அவுரங்காபாத் அதாத்தில் இருக்கின்ற இந்த அவுரங்கசீப்புடைய சமாதியை யார் காலி பண்ணுறாங்களோ, உடைச்சி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு 21 லட்சம் சன்மானம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மபூமி தான் ஏற்கனவே மதுராவில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற மதுராவில் இருக்கின்ற ஈத்கா மைதானம், அந்த ஈத்கா மைதானத்தை உடைச்சி எடுத்துகிட்டு கிருஷ்ணர் கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு இருக்க அமைப்பு தான் அது. இப்போ அதே அமைப்பை சார்ந்தவங்க தான் சொல்கிறாங்க, அவுரங்கசீப்புடைய இந்த சமாதியை வந்து இந்த இந்தியாவிட்டே எடுத்துடணும், அப்படி எடுத்துட்டா நான் 21 லட்சம் கொடுக்குறேன். இது என்னன்னா, நீங்கள் வந்து இது அரசியல் பின்புலத்தை நீங்கள் பார்க்கணும். ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்து 100 வருடங்கள் முடிய போகுது. 1925 செப்டம்பர் மாதம் ஆர்எஸ்எஸ் உடைய பிதாமகர் எக்டேவர் சாவர்கரால் இந்த ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட இடம் நாக்பூரில் இருக்கின்ற இடம்தான். இந்த சித்திரபவன் பிராமணர்கள் என்று சொல்லக்கூடிய, பிராமணர்களே உயர்ந்தவர்கள் என்று அவர்களால் சொல்லக்கூடிய அந்த சித்திரபவன் பிராமணர்கள் தான் அந்த பிரிவை சார்ந்த ஹெக்டேவரும் சாவர்கரும் அவரை போன்றவர்களும், இன்னும் சொல்லப்போனால் சிவராம் மூஞ்சே போன்றவர்கள், பரஞ்சே போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து, இவர்கள் எல்லோருமே சோகால்டு சித்திரபவன் பிராமன் சமூகத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் தான் வந்து அந்த ஆர்எஸ்எஸ்ஸை ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு 100 ஆண்டு கால திட்டத்தின் முக்கியமான திட்டம் எப்படி போடுறாங்கன்னா, அந்த ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கிற காலத்திலே 100 வருடங்களுக்குள் இந்தியா ஒரு இந்து ராஷ்டிரமாக மலர வேண்டும் என்கிறது அவருடைய திட்டத்தில் ஒன்று. 100 ஆண்டு திட்டம். 2வது திட்டம் என்பது, அந்த திட்டங்கள் பல்வேறு திட்டங்களை போடுறாங்க. அதில் முகலாயர்களுடைய எந்த சுவடுகளும் இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா 1925 இதை போடும் பொழுது எந்த சுவடுகளும், முகலாயருடைய எந்த சுவடுகளும் இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது. குறிப்பாக சொல்லப்போனால் தாஜ்மஹாலிருந்து, செங்கோட்டையிலிருந்து, முகலாயருடைய கல்லறைகளிலிருந்து, அவர்களுடைய கட்டடங்களிலிருந்து எதுக்குமே இந்தியாவில் இருக்கக்கூடாது என்கிற ஒரு சரத்தும் பைலால இருக்குது.
இப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் நடந்தபோது இந்த விஷயந்தான் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு பாஜக வந்து பெரிய அளவில் வெற்றி பெறலை மகாராஷ்டிராவில். இப்போ 48 பாராளுமன்ற இடங்களில் 30 இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெற்றாங்க. இப்போ இந்த ஒரு வருடங்களில் 2025 எப்படி வந்து இந்த மாற்றம் ஏற்பட்டது, 2025 பாஜக எப்படி பெருவாரியாக வெற்றி பெற்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கேள்வி தான். இன்றைக்கி எதை முன் வச்சாங்க அவர்கள்? இந்த மராட்டிய விஷயத்தை முன் வச்சு தான் மராட்டியத்துடைய அந்த மொழி சார்ந்த விஷயத்தை முன்னெடுத்தாங்க, இடஒதுக்கீடு விஷயத்தை முன்னெடுத்தாங்க. ஆனால் அடிப்படையில் நம்ம ஏற்கனவே கூட நம்ம நக்கீரனில் பேசியிருக்கோம், இந்த நூற்றாண்டு வரும்பொழுது மகாராஷ்டிராவை பாஜக ஆட்சி செய்ய விரும்பும் என்று நம்ம பேசியிருக்கோம். காரணம் 2025 நூற்றாண்டு RSS நூற்றாண்டு வரும்பொழுது நாக்பூரில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு விழா எடுக்க வேண்டியிருக்கும். மகாராஷ்டிராவை அவர்கள் உத்தரப்பிரதேசம் போன்று அல்லது குஜராத்தை போன்று மாற்றத்தை கொண்டு வர விரும்புவார்கள். இதை நம்ம பேசியிருக்கோம். இதை நீங்கள் பொருத்தி பாருங்கள். இப்போ 2025 செப்டம்பரில் RSS நூற்றாண்டு விழா நடக்க இருக்குது. செப்டம்பருக்கு இன்னும் பெரிய தூரம் இல்லை, இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதம் தான் இருக்கும் இல்லையா, 4 அல்லது 5 மாதங்கள் தான் இருக்குது, 5 மாதங்கள் தான் இருக்குது. இப்போ இந்த 5 மாதங்களுக்குள் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அளவில் ஒரு கிளர்ச்சி அல்லது வந்து ஒரு கலவரம் ஒரு ஏற்படுத்தி, எப்படி வந்து 2002 குஜராத்தில் வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினதுக்கப்புறம் குஜராத்தில் இன்றைக்கி அசைக்க முடியாத சக்தியாக இன்றைக்கி பாஜக இருக்குது. அல்லது வந்து பாஜகவை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி கோயில் வச்சு பண்ணாங்க. இப்போது மகாராஷ்டிராவில் இந்த அவுரங்கசீப்புடைய சமாதியை முன்னெடுக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள், அந்த போராட்ட காலத்தில் இருக்கிறவங்க, பாபர் மசூதி இடித்து ராமர் கோவில் கட்டியது போல் நாங்கள் அவுரங்கசீப் சமாதியை இடித்து சத்ரபதி சிவாஜிக்கும் சாம்பாஜிக்கும் மணிமண்டபம் கட்டுவோம் அப்படின்றாங்க. அப்போ அவுரங்கசீப் சமாதியில் ஒரு சாம்பாஜிக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுவோம் அப்படின்னு. ஏன்னா சாம்பாஜியை கொலை செய்தவர் அவுரங்கசீப்னு சொல்லிட்டு. இப்போ யுத்த களத்தில் பல்வேறு இழப்புகளை ஏற்படும். இப்போ வந்து ரொமிலா தப்பாருடைய பதிவுகள் அடிப்படையில் பார்த்தா யுத்தம் ஏற்பட்டிருக்கும், அதில் வந்து வெற்றி தோல்வி என்பது இங்கிட்டும் சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா, இங்கேயும் பார்த்திங்கன்னா அவுரங்கசீப்பை சார்ந்தவர்கள் மரணித்திருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா சாம்பாஜி கொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ யுத்தங்களில் ஒருவர் கொல்லப்பட்டதன் காரணமாக மட்டுமே இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் வந்து அதை இந்து முஸ்லீம் மோதலாக கொண்டு வருவது என்பது நீங்கள் பார்க்கணும். பிரிட்டிஷ் காலத்தில் எத்தனையோ சுதந்திர போராட்ட தியாகிகள் கொல்லப்பட்டாங்க. ஆனால் நம்ம பிரிட்டிஷாரை அந்தளவுக்கு இப்போ எதிரியாக பார்க்கல. அதே இங்கிலாண்டோட நம்ம வந்து நெருக்கமான உறவை வைத்திருக்கிறோம். இன்னும் அங்கே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரச ரீதியான உறவு பலப்பட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது ஏன் இந்து முஸ்லீம் பிரச்சனையாக கொண்டு வராங்க? ஏன்னால் முகலாயர்கள் வந்து ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு பிரதிநிதிகள் கிடையாது. அவர்கள் வந்து இந்த நாட்டில் வந்து ஆட்சி செய்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அவுரங்கசீப் உடைய ஆட்சி காலத்தில் தான் ஒட்டுமொத்த இந்திய தேசங்கிற வரைபடமே இருந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பல்வேறு நாடுகள், பல்வேறு சமஸ்தானங்கள் இருந்தது. இப்போ ஒட்டுமொத்தமான இந்திய தேசத்தை ஆட்சி செய்தவர் அவுரங்கசீப் தான். ஏன்னா டெல்லியிலேருந்து ஆப்கானிலிருந்து சொல்லப்போனால் இந்தியா மட்டுமல்ல, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானிலிருந்து இங்கே ஹைதராபாத் வரைக்கும் அவர் ஆட்சி நீண்டிருந்தது. அவர் ஹைதராபாத்தினுடைய நிஜாம்களுடைய ஆட்கள் வந்து தென்னிந்தியா வரைக்கும் ஃபுல்லாக இருந்தாங்க. அப்போ இந்தியா முழுமைக்கும் ஆட்சி செய்த ஒரு மன்னர் தான். அப்போ அவர் மேலே விமர்சனங்களை வைப்பதோ அல்லது வந்து அவருக்கு சிவாஜிக்கு உள்ள அந்த பிரச்சனைகளை பேசுவது நம்ம வந்து குறை சொல்லலாம். ஆனால் அது இந்து முஸ்லீம் பிரச்சனையாக கொண்டு வருகின்ற வேலையை இன்றைக்கி சங்க பரிவாரம் மகாராஷ்டிராவில் ஏன் செய்கிறார்கள் என்பது தான் முக்கியமானது. அதை எடுப்பதன் மூலமாக மகாராஷ்டிராவில் ஒரு விதமான ஒரு மத மோதலை ஏற்படுத்தி முழுக்க இனி மகாராஷ்டிராவில் இந்த ஒரு உணர்வை தூண்டணும். பாபர் மசூதி இடிப்பை எப்படி செஞ்சாங்களோ அது மாதிரி இந்த கல்லறையை இடித்து நாங்கள் பழி தீர்த்துக்க போகிறோம், எங்களுடைய மன்னரை வந்து கொலை செய்தவருடைய கல்லறை எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடாது, அப்போ இதுக்கு பழி வாங்குறது என்னென்னா உங்கள் கல்லறைக்கே நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 300 வருஷத்துக்கு முன்னாடி மரணித்து அடக்கம் செய்யப்பட்ட ஒரு மன்னருடைய கல்லறையை உடைக்கின்ற இந்த இது என்பது ஒரு காழ்ப்புணர்ச்சியுடைய அடுத்த மிகப்பெரிய ஒரு மோசமான பரிமாணம் தான். அப்போ அதுதான் இந்த படம். இன்றைக்கி இந்த படத்தை இயக்கிய தினேஷ் விஜயன் தயாரித்த தினேஷ் விஜயன் 35 படங்கள் எடுத்திருக்கார். அவருடைய அந்த எந்த படத்துலையுமே இது போன்ற மாதிரியான படம் இல்லை, பல்வேறு படங்கள். ஆனால் அவருக்கு வந்து இந்த தினேஷ் விஜயனுக்கு
முழுக்க முழுக்க ஃபண்டு செய்தது ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி பேசப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லக்ஷ்மண் உத்தேகர் அவர் தான் இந்த படத்தை இயக்கியவர். அவருமே வந்து இதற்கு முன்பாக இது போன்ற படம் எடுக்கல. அப்போ இந்த லக்ஷ்மண் உதயகரும் தினேஷ் விஜயனும் இது போன்ற படங்கள் எடுக்க தூண்டப்பட்டார்கள். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், காஷ்மீர் ஃபைல் வந்தது, இது போன்ற படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த படங்களுக்கு பின்புலமாக இருக்கின்ற சக்திகள் பார்த்திங்கன்னா அது எங்கே போய் நிற்கிதுன்னா பாஜகவில் போய் நிற்கிது. இப்போ இந்த சாவா படத்தை சில தினங்களுக்கு முன்பு வெளிப்படையாக வந்து பிரதமர் மோடி பாராட்டி பேசியிருக்கிறார். சாவா படம் போற்றத்தக்கக்கூடிய படம், இது போன்ற படங்கள் வரணும் அப்படின்னு. ஆனால் இப்போ இது போன்ற படம் மூலமாகத்தான் இங்கே கலவரம் நடக்குன்னு யார் சொல்கிறாரு? பட்னாவிஸ் சொல்கிறார். அப்போ பிரதமர் வந்து இந்த படத்தை பாராட்டி பேசுகிறார். ஆனால் இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் உணர்ச்சியை தூண்டதுனால இப்படி ஏற்பட்ட கலவரம் அப்படின்னு சொல்லி முதல்வர் பட்னாவிஸ் பேசுகிறார். அப்போ எது சரி? அப்போ ஒரு கலவரம் ஏற்படுத்தக்கூடிய படத்தை எப்படி நீங்கள் முதல்வர் பிரதமர் வந்து பாராட்டுறாரு? இதை கேட்குறாங்கல்ல. இந்த படம் வந்து ஒரு பிரிவினத்தை ஏற்படுத்துது, கலவரத்தை ஏற்படுத்துது. இன்றைக்கி வந்து ஒரு மத மோதலை, ஒரு மோசமான குஜராத் கலவரத்தை போன்ற ஒரு கலவரத்தை நாக்பூரில் ஏற்படுத்த நினைக்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கி நடுநிலையாளர்கள் பேசும்போது அதை பிரதமர் பாராட்டுறார். இப்போ இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். அப்போ இது எல்லாமே இன்றைக்கி குஜராத்துக்கு அப்புறம் உத்தரப்பிரதேசம், இன்றைக்கி பீகார் போன்றவைகள்லாம் இன்றைக்கி அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து அங்கே வந்து ஒன்றும் இல்லை. மகாராஷ்டிரா என்ற பெரிய மாநிலம், இன்றைக்கி பொருளாதார ரீதியாக மும்பை வந்து முக்கியமான நகரம். இன்றைக்கி ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவையும் இன்றைக்கி குஜராத்தை போன்று உத்தரப்பிரதேசத்தை போன்று முழுக்க கைப்பற்றணுங்கிற அந்த அஜெண்டா 2025 நூற்றாண்டு கொண்டாடும் பொழுது செப்டம்பரில் நாக்பூர் அவர்களுடைய ஏக்நாத் ஷிண்டேவே கேட்குறாரு, அவர் என்ன பெரிய உத்தமரா, அவர் என்ன, அவருக்கு எதுக்கு இது அப்படின்னு. இப்போ நம்ம அவுரங்கசீப்பை உத்தமர் இல்லைன்னு நம்ம பேச வரல. எந்த மன்னர்களுமே உத்தமரா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. எந்த இந்தியாவில் ஆட்சி செய்த எந்த மன்னர் உத்தமர்? நான் கேட்குறேன், இந்தியாவில் ஆட்சி செய்த ஏதாவது ஒரு மன்னர் உத்தமர் அப்படின்னு பேச முடியுமா? ஏன்னால் மன்னர்கள் என்பவர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு இந்தியாங்கிற ஒரு தேசமாக இல்லை, அவர்கள் தேசத்துக்கு உத்தமராக இருந்தாங்க. அவர்களுடைய மக்களுக்கு அவர்கள் வந்து நியாயம் செஞ்சாங்க. இன்னொரு நாட்டை வந்து படையெடுத்து செஞ்சபோது அந்த நாட்டில் இருக்கின்ற செல்வத்தை கொள்ளையடித்தாங்க. செல்வம், பெரும்பாலான செல்வங்கள் வந்து கோயிலுக்கு கீழே நிலவரையில் வைக்கப்பட்டது. இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம், கோயிலுக்கு கீழே நிலவரைகள் இருப்பதை நம்ம பார்க்குறோம். இது உத்தமர்களை தாண்டி அந்த மன்னர்கள் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அங்கிட்டு இங்கிட்டு இருந்தாங்க. அவுரங்கசீப்பில் படையில் பார்த்திங்கன்னா ரஜபுத்திர வீரர்கள் இருந்தாங்க, மான்சிங் இருந்தார். அக்பருடைய படையில் பார்த்திங்கன்னா பெரும்பாலானவர்கள் வந்து மேவாரை சார்ந்தவர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சத்ரபதி சிவாஜியுடைய படையில் முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்தாங்க. அவர்கள் எல்லாமே வந்து விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருந்தாங்க, யாருமே வந்து மதத்தின் அடிப்படையில் இல்லை. எனக்கு சிவாஜியை பிடிக்கும், நான் சிவாஜிக்கு விசுவாசமாக இருக்கேன். எனக்கு அவுரங்கசீப்பை பிடிக்கும், அவுரங்கசீப்பினுடைய மன்னர், இப்படி தான் இருந்தாங்க. இப்போ உத்தமர் இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை. 300 வருஷத்துக்கு முன்னாடி 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளெல்லாம் நம்ம எடுத்து பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் மத மோதலுக்கு கொண்டுட்டு போகிறீங்க அப்படிங்கிறதான் பார்க்குறேன். இப்போ இதே இந்த ஷிண்டேவுடைய காலத்தில் தான் போன வருஷம் அவுரங்காபாத்துடைய மாவட்டத்தின் பேரை மாற்றினார், அவர் தான் மாற்றினார். இப்போ இது எல்லாம் எதை நோக்கி? இதெல்லாம் ஒரு பிரிவினைவாதம் தானே. இப்போ நீங்கள் வந்து அவுரங்கசீப்பை ஒரு மன்னராக நீங்கள் சித்தரித்தால் பரவாயில்லை, அவர் ஒரு முகலாய மன்னர், இஸ்லாமிய மன்னர் என்கிற அந்த இடத்துக்கு போகிறீங்க. ஒரு இஸ்லாமிய மன்னர் இந்து மன்னரை கொலை செய்து விட்டாருங்கிற இடத்துக்கு நகர்த்துறீங்க. அப்போ ஒட்டுமொத்த இந்துக்களும் எதிரிகளாக மாற்றணும், இப்போ முகலாயர்களை எதிர்க்கணும் அப்படின்னு உணர்வை தூண்டுறீங்க. அந்த சமாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ அப்படி பார்த்தா இந்தியாவில் இருக்கின்ற எத்தனை சமாதியை நீங்கள் போய் உடைப்பீங்க? அதெல்லாம் வந்து ஒரு வேண்டத்தக்கதல்ல. இப்போ நீங்கள் அந்த போராட்ட காலத்தில் குரான் எரிக்கப்பட்டது அப்படின்ட்டு ஒரு செய்தி வந்தது, அதை கூட இப்போ வந்து பட்னாவிஸ் மறுத்தார். அது என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த போராட்டத்தில் கூட்டம் சேரலை, இந்த இந்த படத்தை பார்த்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட பேர் தான் முதல்ல வந்து போராட்ட காலத்துக்கு வந்தாங்க அந்த சமாதியை உடைக்கணும்னு வரும்பொழுது. அப்போ வந்து ஒரு எதிர்ப்பு பெருசாக இல்லை, இந்த போராட்டத்துக்கு எதிர்ப்பு ஒன்றும் இல்லை. அப்போ வந்து இது ரம்ஜான் நேரம், திருக்குரான் எரிக்கப்பட்டது என்று ஒரு செய்தி பண்ண உடனே முஸ்லீம்கள் திரண்டாங்க, ஒரு பெரிய கலவரமாக அது மாற்றப்பட்டது. உடனே அதை மறுத்துட்டாங்க, அடுத்த விஷயம். ஆனால் இதுவுமே வந்து ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கான ஒரு செய்தியாக தான் இது வந்து ஆர்எஸ்எஸ்ஸால் பரப்பப்பட்டதுங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்போ என்ன நோக்கம் நல்லா தெரியுது பாருங்கள். நோக்கம் என்ன? அங்கே மகாராஷ்டிராவில் குறிப்பாக நாக்பூரில் பெரிய கலவரத்தை இந்த 6 மாதங்களில் கட்டமைக்க இருக்கிறாங்க. அதன் மூலமாக ஒரு பெரிய எழுச்சியை நாக்பூரில் செப்டம்பர் மாதம் ஏற்படுத்தி ஒரு பெரிய வந்து கும்பமேளா போன்ற ஒரு கூட்டத்தை நாக்பூரில் ஏற்படுத்தி ஆர்எஸ்எஸ்ஸுடைய 100ஆண்டு விழாவை
ஒரு உணர்ச்சி பெருக்காக நடத்துவது என்றும் அதில் பிரதமர் போன்றவர்கள்லாம் வந்து கலந்துக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இந்த சாவா படம் போன்றவைகள் எல்லாம் காரணிகளாக இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி செய்தியை இன்றைக்கி வந்து வட இந்தியாவில் இருக்கின்ற நடுநிலை பத்திரிகைகள் எழுதுகின்றார். இப்போ இதை நம்ம வந்து மறுக்க முடியாது. இப்போ இது எல்லாமே அரசியல் கணக்கு தான், பிரிவினைவாதம் தான். குஜராத்தில் என்ன பண்ணாங்களோ, உத்தரப்பிரதேசில் என்ன பண்ணாங்களோ அதை மகாராஷ்டிராவில் நடத்தி காமிக்க இருக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த பிரச்சனை ஏன் மகாராஷ்டிராவில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத விளக்கமாக சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம் பிரிடி ஒரு சில கேள்விகள் இருக்குது. என்னென்னா, அந்த அவுரங்கசீப் வந்து ஹைதராபாத் வரைக்கும் வந்தார், இந்த பக்கம் கர்நாடகாலாம் வந்தார் அப்படிலாம் சொன்னீங்க. தமிழ்நாட்டில் வந்து கில்ஜி காலத்தில், அலாவுதீன் கில்ஜி காலத்திலேயே மாலிகப்பூர் படையெடுப்பை பற்றி பார்த்துருக்கோம். இது எல்லாமே 14ஆம் நூற்றாண்டு. அப்போவே வந்து வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியா, குறிப்பாக மதுரைக்கு படையெடுத்து வந்து இங்கே வந்து ஆட்சி செய்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் துக்ளக் ஆட்சியில் அவருடைய பிரதிநிதிகளே வந்து மதுரையில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இது 17ஆம் நூற்றாண்டில் அப்போ இன்னும் நிச்சயமாக விரிவடைஞ்சிருக்கும். அப்பொழுது அவுரங்கசீப்புடைய ஆட்களாக நிஜாம்கள் இருந்தாங்க, ஹைதராபாத் நிஜாம்கள் இருந்தாங்க. அப்போ அந்த ஹைதராபாத் நிஜாம்களுடைய ஆட்சி இந்த பக்கம் இருந்தது. ஹைதராபாத் ஆட்சி நிஜாம்களுடைய ஆட்சி ஹைதராபாத்திலேருந்து கர்நாடகாவிலேருந்து தென்னிந்தியா, அந்த தமிழகம் வரைக்கும் இருந்துச்சு. அந்த ஹைதராபாத்துடைய மன்னர்கள் அவுரங்கசீப்புக்கு கப்பம் கட்டினாங்க. அப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்தியா முழுவதுமே அவுரங்கசீப்புடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. ஒரு பேரரசராக அவுரங்கசீப்புடைய காட்சி தான் பார்க்க முடியுது. நேரடியாக அவுரங்கசீப் வேணால் தமிழகத்துக்கு பயணப்பட்டு வராமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய ஆட்கள், அவருடைய பிரதிநிதிகள் வந்து தமிழகத்துக்கு வந்திருக்காங்க. இப்படி தான் நம்ம பார்க்கணும். மதுரையுடைய பாண்டிய மன்னர்களோட தொடர்புகள் எல்லாம் அப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்றால் நாயக்கர்களுடைய அந்த இது விஜயநகர பேரரசு இருந்தது, அது ஆந்திராவில் இருந்தது. இப்போ அவைகளுடைய தொடர்புகள் எல்லாம் அப்போது இருந்திருக்கிறது. இப்போ நிஜாம்கள் ஹைதராபாத்தை தலைநகராக ஆட்சி செய்தவர்கள் தொடர்ச்சியாக கர்நாடகா, தமிழ்நாடு பகுதிகளை ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்ற வரலாற்று செய்தியும் இருக்கிறது. இப்படி தான் நம்ம பார்க்கணும். நேரடியாக வந்து அவுரங்கசீப் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரல. நேரடியாக மதுரைக்கோ சென்னைக்கோ அவுரங்கசீப் நேரடியாக வந்திருப்பாரான்னு தெரியல. ஆனால் அவருடைய ஆட்கள் இங்கே உள்ளே வந்திருக்காங்க, அப்படி தான் பார்க்கணும். இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஒரு இந்திய மேப்பை உருவாக்குனவர் அவுரங்கசீப் தான். அவர் காலத்தில் தான் இந்தியாங்கிற அந்த வரைபடம் உங்களுக்கு முழுமை இன்றைக்கி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவர் காலத்தில் தானே உங்களுக்கு முழுமை அடைஞ்சிருக்கு. அதுவரை பல்வேறு நாடுகள் தான். இன்னும் சொல்லப்போனால் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் என்ற ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை அவர் கீழே ஆட்சி பண்ணாங்க. வேலையே நாடை பிடிச்சி சேர்க்கறது தான் இல்லை. அது பாபர் காலத்துலேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்பர் காலத்தில் அது நிலப்பரப்பு வந்து மகாராஷ்டிரா வரைக்கும் அப்போவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஷாஜஹான் காலத்தில் வந்து மிகப்பெரிய நிலப்பரப்பு வந்துச்சு. ஷாஜஹானுடைய மகனாக இருந்த அவுரங்கசீப் அதை இன்னும் மும்முரமாக கொண்டு போனார். ஆனால் அவுரங்கசீப் காலத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உடைந்து 2ஆம் பகதூர் ஷா காலத்தில் அது ரொம்ப சுருங்க பெற்று 2ஆம் பகதூர் ஷா வந்து 1ஆம் சுதந்திர போர் நடந்த அந்த விஷயம், அதில் வந்து அவர் வீழ்த்தப்பட்டு பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட்ட செய்திகள் எல்லாம் அது நடந்தது. இருந்தாலும் அவுரங்கசீப் காலத்தில் தான் இந்தியாங்கிற ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு, நமக்கு இந்திய தேசத்துடைய வரைபடம் இதெல்லாம் வந்து உண்டாக்கப்பட்டது என்பது அவர் காலத்தில். முகலாயருடைய எந்த அடையாளமும் இந்தியாவில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய அஜெண்டா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். காரணம் என்னென்னா, அவர்கள் வந்து பாபராக இருக்கட்டும் அல்லது அக்பராக இருக்கட்டும், ஷாஜஹானாக இருக்கட்டும், அவுரங்கசீப்பாக இருக்கட்டும், இவர்கள் கல்லறைகள் எல்லாம் இன்றைக்கி அந்த பகுதியில் ஒரு முக்கியமான வரலாற்று சின்னமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஷாஜஹான் கட்டின செங்கோட்டை இருக்குது, அதில் முக்கியமான நமக்கு இடம். செங்கோட்டையில் தான் நம்ம இன்றைக்கி கொடியேற்றிட்டு இருக்கோம். செங்கோட்டை தான் வந்து வெள்ளைக்காரன் அங்கே இருந்து ஆட்சி பண்ணான். முகலாயருடைய இறுதி மன்னரான 2ஆம் பகதூர் ஷா இறுதி வரை ஆட்சி செய்து செங்கோட்டை தான். இந்த இடங்கள்லாம் அழிக்கப்படணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்கிறாங்க. அக்பருடைய கல்லறையான பதேபூர் சிக்ரி உடைக்கப்படணும்னு நிறைய பேருடைய இயக்கங்கள் நடத்துகிறாங்க. தாஜ்மஹாலே உடைக்கப்படணும்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வர் பேசின பேச்செலாம் இருக்குது. தாஜ்மஹால் இருக்கின்ற ஷாஜஹான் கல்லறை உடைக்கப்படணும்னு. நம்ம தாஜ்மஹாலுக்கு கீழே சிவன் கோயில் இருக்குன்னு சொல்லிலாம் பொருளியை கிளப்பி விட்டாங்க. நீச்சியாக தான் அவுரங்காபாத்துடைய பேரை மாற்றம் நடந்தது. இப்போ இன்றைக்கி வந்து அவுரங்காபாத் வந்து சத்ரபதி சிவாஜியுடைய மகனான சாம்பாஜியுடைய மாவட்டம் என்ற பெயரெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த கல்லறை அவர்களுக்கு உறுத்தலாக இருக்கிறது. அந்த கல்லறையை எடுத்துடணும், அதில் வந்து உடைச்சி எடுத்துடணும்னு நினைக்கிறாங்க. அவர் கல்லறை மட்டுமல்லாமல் அத்தனை முகலாயருடைய மன்னர்களுடைய கல்லறைகளும் உடைத்து எறியப்படணும் அப்படிங்கிறது அவருடைய அஜெண்டாவில் முக்கியமான இதாக இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் இந்த நூற்றாண்டு விழாவில் அதை டிக்ளேர் பண்ணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாக்பூரில் இந்த உணர்ச்சி பெருக்கான அந்த நிகழ்வு நடக்க இருக்குது. அது ஒரு கும்பமேளா போன்ற ஒரு நிகழ்ச்சியாக நடக்க இருக்குது. அதில் இதெல்லாம் அறிவித்தாலும் அறிவிப்பாங்க. அப்போ இந்தியாவை இவர்கள் இந்த உணர்ச்சி பெருக்காக ஆக்கித்தான் பிடிக்கிறாங்க.
ஒவ்வொரு மாநிலத்திலையுமே வந்து இது போன்ற ஒரு நிகழ்வை வந்து கட்டமைச்சு தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க. இன்றைக்கி மகாராஷ்டிரா அவருடைய இலக்காக இருக்குது. 2025 நூற்றாண்டு விழா நடக்கும் பொழுது எங்கு ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்ததோ அந்த இடத்துல அந்த மகாராஷ்டிராவில் அந்த உணர்ச்சி பிளம்பான ஒரு நிகழ்வு நடக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அதற்காக கையில் எடுக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் அவுரங்கசீப்புடைய கல்லறை. நிறைய விஷயம் சொன்னீங்க. அவுரங்கசீப்பை பற்றி இன்னொன்று சொல்கிறாங்க, அப்பாவை வந்து சிறை வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் அரண்மனை உள்ளே நீங்கள் சும்மா இருங்க, இது வரைக்கும் செஞ்சது போதும், உள்ளே நீங்கள் சுகமாக இருங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஒரு தகவல். 2 தகவல். எது இது? அதாவது அப்பாவை வந்து சிறை வைக்கலை, வெளியே விடலை. என்ன ரீசன்னா, ஷாஜஹானுக்கு மன்னர் ஷாஜஹானுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. யாரையும் நம்ப மாட்டார். தன்னுடைய குழந்தைகளை அவருக்கு வந்து ஷாஜஹானுக்கு வந்து 14 பிள்ளைங்க. அதில் வந்து 5 ஆண் பிள்ளைகள். அதில் ஒருத்தர் தான் 3வது பிள்ளை தான் அவுரங்கசீப். ஷாஜஹானுடைய மூத்த மகன் தாரா அவன் வந்து ஒரு அப்பாவட்ட வந்து ரொம்ப ஒட்டிக்கிட்டு அவுரங்கசீப் பற்றி தப்பாக சொல்லி கொடுத்தாங்கிறது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான். அது மூலையில் இருக்குது. அவுரங்கசீப்பை பற்றி தப்பாகவே சொல்லிக் கொடுக்குறது. ஷாஜஹான் வந்து ஒரு இசைப்பிரியர், நல்லா செலவழிக்கக்கூடியவர், ஜாலியான ஆள். மும்தாஜுக்கு இருக்க மரணம் வரைக்கும் வரைக்கும் வேறு பொண்ணை அவர் பார்க்கல. 14வது பிள்ளை பெறும்போது தான் மும்தாஜ் இறந்து போனாங்க. அந்தளவுக்கு மும்தாஜ் மேலே மிகப்பெரிய ஒரு காதல். அந்த மும்தாஜுக்கு வந்து ஒரு பெரிய கல்லறை கட்டுறாங்க. பயங்கரமான செலவு, இப்போ நினச்சி கூட பார்க்க முடியாது. இருக்கிற பணத்தை பூரா எடுத்து ஒரு கல்லறை கட்டுறாரு அப்படின்னு சொல்லி அவுரங்கசீப்புக்கு கோவம். ஏன்னால் அவுரங்கசீப்புக்கு இயற்கை என்னென்னா ஒரு சிக்கனவாதி. இவ்வளவு காசு செலவு பண்ணி கல்லறை கட்டணுமான்னு, இது அப்பாவுக்கு மகனுக்கு உள்ள பிரச்சனை. இதனால தான் கூடவே வந்து அவுரங்கசீப்பை ஷாஜஹான் வச்சுக்கவே இல்லை. அவரை வந்து மகாராஷ்டிராவுக்கு அனுப்புகிறாரு, கர்நாடகாவுக்கு அனுப்புகிறார். நீ அங்கே போய் பாரு, என் பக்கத்தில் என்னுடைய மூத்த மகன் தாரா தான் இருக்கணும், அவன் தான் எனக்கு அப்புறம்னு. அதுக்கப்புறம் தாராவுக்கும் அவுரங்கசீப்புக்கு நடந்த யுத்தத்தில் தாரா வந்து விரட்டி அடிக்கப்பட்டு அவுரங்கசீப் ஆட்சியை பிடிக்கிறார். ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் ஷாஜஹானுக்கு ஒரு பயம் இருக்குது. என்ன பயம்? நம்மளை வந்து இவன் வந்து கொன்றுவானோன்னு. அவர் கடிதம் எழுதுகிறார் ஷாஜஹானுக்கு. யார்? அவுரங்கசீப். அன்பு தந்தையே, நான் உங்களை எப்போவுமே கொல்ல மாட்டேன், நீங்கள் என்னுடைய தந்தை. ஆனால் நீங்கள் செய்கிற எந்த செயலுமே பிடிக்கல, நீங்கள் எல்லா செயலுமே இறைவனுக்கு மாறு செஞ்சிட்ருக்கீங்க. அதனால் நான் உங்களை ஒரு மாளிகையிலே வைக்கிறேன். உங்களுக்கு தேவை என்ன? நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் மேலே போய் தாஜ்மஹாலை பார்த்துட்டு வருவீங்க, அந்த மாடியிலேருந்து பார்ப்பீங்க, அதை செய்யுங்க. உங்களுக்கு பாதுகாப்பாக நம்முடைய சகோதரி எப்பொழுதுமே இருப்பாங்க. அந்த சகோதரி அவுரங்கசீப்புடைய சகோதரி திருமணமே செஞ்சுக்கல, குல்சாரா பேகம் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் திருமணம் செய்யலை. ஷாஜஹானையே கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. ரைட்டா? அப்போ அந்த வேலையை நான் கொடுக்குறேன். 3வது, உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறேன், நீங்கள் ஆட்சியில் தலையிடாதீங்க. இறுதி வரை அவர் கொல்லப்படவே இல்லை. 16 வருடங்கள் அவுரங்கசீப் ஆட்சிக்கு வந்து 16 வருடங்கள் அவர் வாட்டுக்கு தனி அறையில் தான் இருந்தார். தனி அறைனா வெறும் அறை இல்லை, ஒரு பெரிய அரண்மனை. அந்த அரண்மனைக்கு மேலே நின்று பார்த்தா வந்து ஆக்ராவுடைய தாஜ்மஹால் தெரியும். இப்போ இப்படி தான் வசதி செஞ்சு கொடுத்தார். நான் இறந்ததுக்கப்புறம் என்னை எப்படி அடக்கம் பண்ணணும் அப்படின்னு ஒரு உயிர் எழுதி வச்சதாகவும், அதுக்கான செலவு வந்து நான் உழைச்ச பணத்தில் தான் கட்டணும். அதான் சொல்கிறேன், கஜானாலேருந்து தன்னுடைய சொந்த செலவுக்கு ஒரு பணம் எடுக்கல அவுரங்கசீப். அவர் ஆரம்ப காலத்திலேயே, ஷாஜஹான் இருக்கிற காலத்திலேயே இந்த இளவரசர்களுக்கெல்லாம் வந்து பேட்டா கொடுப்பாங்க, காசு. ஒரு உதாரணத்துக்கு 1000 ரூபாய் வருஷம் கொடுக்குறான்னு வைங்களேன், வருஷத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அவுரங்கசீப்புக்கு அதில் பாதி தான் கிடச்சிது. அந்தளவுக்கு ஷாஜஹானுக்கு அவுரங்கசீப்புக்கு டேர்ம் சரியில்லை, அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சிக்கனவாதி இவர் வந்து, இல்லை நீங்கள் வந்து இது ஹராம், நீ வந்து அல்லாவுக்கு புறம்பாக செய்கிறேன்னு சொல்லிட்டு ஷாஜஹானை சொன்னதுனால ஷாஜஹானால் விலக்கி வைக்கப்பட்டவர் அவுரங்கசீப். இது ஒன்று. இப்போ அவுரங்கசீப் என்ன உயில் எழுதுகிறாரு? நீங்கள் சொன்ன மாதிரி தான், முகலாய மன்னருடைய கல்லறைக்காக எவ்வளவோ செலவு பண்ணாங்க. மும்தாஜுக்கும் ஷாஜஹானுக்கும் அவ்வளோ செலவு பண்ணியாச்சு. என்னுடைய கல்லறை எளிமையாக இருக்கணும், ரொம்ப என் கல்லறைக்கு மேலே வந்து ஒரு கட்டடமே வேண்டாம். அதே போன்று என்னுடைய கல்லறை என்னுடைய காசுலேருந்து தான் செலவழிக்கப்படணும், கஜானாலேருந்து செலவழிக்கக்கூடாது. அவருடைய கல்லறை இன்றைக்கி இருக்கின்ற அந்த அவுரங்காபாத்தில் மேல் தட்டே கிடையாது, வெறும் தரைத்தளம் மட்டும்தான். இப்போ பெரிய பெரிய மாட மாளிகையாக வந்து கட்டப்படலை, ஒரு சாதாரண கல்லறை. இன்னும் சொல்லப்போனால் அவுரங்கசீப்புடைய ஒரு குரு ஒருத்தர் இருந்தார், ஒரு சூஃபி குருநாதர், ஒரு சித்தர். அவர் வந்து அந்த அடக்கம் பண்ணப்பட்டிருக்கார் அவுரங்காபாத்தில். அவர் பக்கத்திலே அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னார். இப்படி ஒரு எளிமையானதான் அவருடைய பின்புலம். நீங்கள் சம்பாதிச்சது தொப்பி செஞ்சது, குரானை கைப்பட எழுதி விற்றது, ஒரு மன்னராக இருந்து கொண்டு, ஒரு பேரரசராக இருந்து கொண்டு எந்த காசுமே வந்து அரசுக்கு தான் செலவு பண்ணணும், நாட்டுக்கு செலவு பண்ணணும், நாட்டு மக்களுக்கு மற்ற விஷயங்களுக்கு செலவு பண்ணணும், எனக்கு தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணுவதற்கு எனக்கு சம்பளம் மட்டும் போதும்
அல்லது நான் வந்து சுயமாக சம்பாரித்து வச்சுக்கிறேன், இப்படிலாம் அவரால் பார்க்க முடியுமா? அப்போ அதைத்தான் ரொமிலா தப்பார் மிகப்பெரிய அளவில் குறிப்பிடுறாங்க. அவர் மேலே விமர்சனங்கள் இருக்குது, எல்லா மன்னர்கள் மேலேயும் விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் ஒரு எளிமையான இவ்வளோ பெரிய பேரரசர், அவருக்கு இந்த ஆடல் பாடல் பிடிக்கலை, அவர் ஒரு ஓபியம் சாப்பிடலை. ஏன்னா முகலாய மன்னர்கள் ஓபியம் சாப்பிட்டாங்க, போதைப் பொருள் சாப்பிட்டாங்க. அவுரங்கசீப் அதை சாப்பிடல, 5 வேளை தொழக்கூடியவராக இருந்தார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் வரலாற்றை எழுதியவர்களுக்கு விரோதமாக மாறுவதில் ஆச்சரியம் இல்லை. அப்போ விரோதமாக இருந்தவொன்னே அவரை பற்றி தப்பிதமாக எழுதினாங்க. உங்களுக்கு அக்பரை பற்றியே நல்லா எழுதினாங்க. அக்பர் செஞ்சதெல்லாம் அப்படி தானே. அக்பர் தீனிலாகி மதத்தை கொண்டு வந்தார், இந்து முஸ்லீம் திருமணங்களை ஆதரித்தார், எதுவும் பிரச்சனை இல்லை, ஆடல் பாடல். அவர் ஒரு எல்லா மதத்திலிருந்தும் நல்ல விஷயங்கள் எடுத்து ஒரு தனி மதங்கிறத அறிவித்தார். யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் அவர் பேசலை, கராராக இல்லை. அவர் ஒரு சிறந்த போர் வீரர் தான். ஆனால் அவுரங்கசீப்புடைய அந்த கோட்பாடுகள் எல்லாமே எளிமை, நம்ம கடினமான விஷயங்கள், உத்தரவு, தன்னை மாதிரி தான் மற்றவங்களுக்கு இருக்கணும், வீண் விரயம் செய்யக்கூடாது. இப்போ இது யாருக்கு பிடிக்காது? அதை அனுபவித்தவர்களுக்கு பிடிக்கல. அப்போ இந்த அனுபவித்தவர்கள் இவரை பற்றி தப்பிதமாக எழுதினாங்க. அதைத்தான் ரொமிலா தப்பார் உடைச்சி எழுதியிருக்கார். அவுரங்கசீப்பை பற்றி ஏன் இவ்வளவு கொச்சையாக எழுதினார்கள் என்றால் அவர் செய்த விஷயங்கள் அப்படி. அவர் எல்லோருக்கும் பிடித்தமான விஷயங்களாக செய்யலை, அதனால தப்பிதமாக எழுதினார். இந்த சாவா படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை எழும்புது. இந்த படத்தில் வந்த கதையை பார்த்துட்டு தான் இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க இல்லை இது மிக நீண்ட காலமாகவே இந்த பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு அஜெண்டாவே அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை பிரச்சனைகளை அரசு எப்படி கையாளுது, எப்படி இன்னும் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.